ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விடிகாலம் நடந்து போயிட்டுருக்கோம். யாருமே ரோட்டில் இல்லை. மணி 2:30 மணி. ஏன்னா ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க செக்கப்புக்கு திங்கக்கிழமை. அப்புறம் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தார். அதுக்கப்புறம் போனோம். நடந்து போயிட்டு இருக்கல தூரல் போட்டுகிட்டே இருந்துச்சு. சரி அப்புறம் ஒரு ஆட்டோ வந்தது. ஆட்டோவில் ஏறிக்கிட்டோம். அப்புறம் போய் டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் வாங்கினோன்னே பாண்டிச்சேரி டிக்கெட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேட்டு அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் நடந்து போயிட்டே இருந்தோம். முன்னாடி போயிட்டு இருந்தோம். ஏன்னா முன்னாடி இருந்தால் கொஞ்சம் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால. அப்புறம் முன்னாடி போனோம். அப்பயும் சீட் இல்லை, ரவுண்டு தான் இருந்துச்சு. அப்போ ஒரு அண்ணன் விட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்கிட்டோம். ட்ரெயினில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாருங்களேன், வாசப்படியில் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. பாதி பேர் தூங்குறாங்க, பாதி பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்டா திங்கக்கிழமை ஜிக்மோரில் அட்டை போட்டேன்னு இருக்குது. ஏன்னா திங்கக்கிழமை தான் எல்லா இடத்துலையுமே செம கூட்டமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டோம். இறங்கினோடனே 2வது பிளாட்ஃபார்மு பாண்டிச்சேரி போகிற வண்டி. அங்கே போயிட்டுருக்குள்ள வாமிட்டு காலையிலே வந்துடுச்சு. ஏன்னே தெரியல. நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் நைட்டுக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன். ஃபுல்லாகவே வாந்தி எடுத்துட்டேன். சாப்பாடெலாம் அப்படி அப்படியே வந்துடுச்சு. என்னால் முடியல. வாந்தி நிற்குமான்னு நிற்கவே இல்லை. அப்புறம் ப்ளட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் ப்ளட்டுலாம் ஒன்றுமே வரல. வாமிட் தான் வந்துச்சு. வாந்தி எடுத்தோடனே என்னால் எதுவுமே செய்ய முடியல. மயக்கமாகவே டயர்டாகவே இருந்துச்சு. தொண்டை எல்லாமே பயங்கரமாக வலிச்சுது. அதுக்கப்புறம் நான் மட்டும் போயிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். ஹஸ்பண்ட் போய் டீ வாங்க போயிட்டார். நான் நடந்து போயிட்டு ஒரு பிளேஸில் உட்காந்துட்டேன். அப்புறம் கேட்டார், ஏன் விட்டுட்டு வந்தேன்னு கேட்டார். என்னால் முடியல, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் டீ வாங்கி குடிச்சு டீ நல்லாவேல சொல்லி தூக்கி போட்டார். அப்புறம் பிஸ்கெட் மட்டும், அந்த பிஸ்கெட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் நான் போயிட்டு முன்னாடி ட்ரெயின் முன்னாடி இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ட்ரெயினுக்கு முன்னாடி ட்ரெயின் திறக்கவே இல்லை. நான் போய் அங்கே உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு காஃபி வாங்கி குடித்தோம். ஆனால் அந்த காஃபி நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செய்கிற மாதிரி அங்கே வரவே இல்லை டேஸ்ட்டே. அதனால் என்ன பண்ண, வாங்கிட்டோன்றதுனால காஃபி ஒன்று குடிச்சிட்டேன். குடிக்கக்குள்ளே தொண்டெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. எனக்கு முழுங்கவே முடியல காஃபி. அந்தளவுக்கு தொண்டை வந்து பயங்கரமாக வலிச்சுது. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோவே எடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு மயக்கம், டயர்டு, தலை சுற்றல் எல்லாமே இருந்ததுனால வீடியோவே எடுக்கலை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் செக்கப் போகலாம். ஏன்னா சாப்பிட்லன்னா அங்கே லேட் ஆகிடும். என்னன்னா எப்படியா இருந்தாலும் டாக்டர் பார்த்துட்டு வரதுக்கு 1-2 மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோம். அவர் இட்லி சாப்பிட்டாரு. நான் பொங்கல் சாப்பிட்டேன். அந்த பொங்கல் எப்பவுமே ஒரு பொங்கல் 3/4 பொங்கல் சாப்பிட்றேன். அன்றைக்கின்னு பார்த்து சாப்பிடவே முடியல. எனக்கு தொண்டை முழுங்க தொண்டை வலிக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாமிட் வர வருது. என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். மீதி அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டோம். மூடி வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு அப்புறம் விழுப்புரம் வந்தோம். அப்போ தான் உடம்பு நல்லா இருந்துச்சு. விழுப்புரம் வந்து சும்மா ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு டயர்டாக தூங்கி போயிட்டோம். அப்புறம் தான் ஏஞ்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.